ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் எக்ஸர்சைஸ் 1.5 தான் பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோல நம்ம இதான் பார்த்தோம். தேர்ட் கொஸ்டின், ஃபோர்த் கொஸ்டின் ஃபுல்லா சால்வ் பண்ணிட்டோம். எக்ஸர்சைஸ் 1.5ல இருந்து. ஸோ இன்னைக்கு வீடியோல எக்ஸர்சைஸ் 1.5 ஃபுல்லா அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் சால்வ் பண்ண போறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். வேற கலர். 53 + 49 into 0. ஃபிஃப்த் கொஸ்டின். 53 + 49 எவ்வளோ? 103. 102. 102 into 0 எவ்வளோன்னு கேட்குறோம். எனிதிங் into 0, 0 தான் ஆன்சர். ஸோ ஃபிஃப்த் கொஸ்டின் ஆன்சர் 0. சிக்ஸ்த் கொஸ்டின். சிக்ஸ்த் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? 59/1 என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எனிதிங் டிவைடட் பை 1 வந்து த சேம் நம்பர் இட் செல்ஃப். ஸோ 59/1 நாலும் 59 தான். 59 into 1 நாலும் 59 தான். 59 into 1 59. ஸோ ஆன்சர் 59. செவன்த் கொஸ்டின். ப்ராடக்ட் ஆஃப் அ நான் ஜீரோ ஹோல் நம்பர் அண்ட் இட் சக்சஸர் இஸ் ஆல்வேஸ் என்னன்னு கேட்டோம். நான் ஜீரோ ஹோல் நம்பர்னா பேசிக்கா ஹோல் நம்பர்ல ஜீரோ இன்க்ளூட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டான். ஸோ வெறும் நேச்சுரல் நம்பர்ஸ் தான். ஸோ ஹோல் நம்பர்ஸ்ல இதான் செட்டு. 0 1 2 3 இப்படியே போயிட்டே இருக்கும். இதில் ஜீரோ இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ப்ராடக்ட் ஆஃப் நான் ஜீரோ ஹோல் நம்பர் இது மட்டும் தான் இன்க்ளூட் பண்ண சொல்றான். இந்த செட்டு மட்டும் தான். ஸோ பேசிக்கா என்ன கேட்டிருக்காங்கன்னா நேச்சுரல் நம்பர்ஸ் தான் கேட்டிருக்கான். செலக்ட் எனி நேச்சுரல் நம்பர் அண்ட் இட்ஸ் சக்சஸர்னு கேட்டிருக்கான். அண்ட் லுக் அட் இட்ஸ் ப்ராடக்ட் அதான் கேட்டிருக்கான் பேசிக்கா செவன்த் கொஸ்டின்ல. செவன்த் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா செலக்ட் நேச்சுரல் நம்பர். ஏன்னா ஹோல் நம்பர்ல ஜீரோ இன்க்ளூட் பண்ணா நேச்சுரல் நம்பர் தான். செலக்ட் நேச்சுரல் நம்பர், எனி நேச்சுரல் நம்பர், செலக்ட் எனி நேச்சுரல் நம்பர் அண்ட் இட்ஸ் சக்சஸர் and its successor and take its product ஸோ இது என்ன வரும்? இந்த ப்ராடக்ட் என்ன வரும்னு கேட்டிருக்கான் பேசிக்கா. ப்ராடக்ட் என்ன வரும்னு கேட்டிருக்கான். சாரி, ப்ராடக்ட் என்ன வரும்னு கேட்டிருக்கான். ப்ராடக்ட் என்னன்னு கேட்டிருக்கான் பேசிக்கா. ஈவன் நம்பரா, ஆட் நம்பரா, ஜீரோவா, நன் ஆஃப் தீஸான்னு கேட்டிருக்கான். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கான். ஸோ இப்போ நம்ம ஒரு ரேண்டமாக ஒரு நேச்சுரல் நம்பர் சூஸ் பண்ணுறேன்னா லெட்ஸ் இந்த செட்ல இருந்து ஒரு நேச்சுரல் நம்பர் நான் ரேண்டமாக சூஸ் பண்ணுறேன். எனி நேச்சுரல் நம்பர் சூஸ் பண்றேன். நான் 3 சூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. 3 இஸ் ஆட் நம்பர். ஆனா அதோட சக்சஸர் ஈவன் நம்பரா தான் இருந்தாங்க. சக்சஸர் 4. ஸோ அடுத்த நம்பர் 4. ஸோ 3 into 4 என்னன்னு கேட்கறான். ஸோ 12 தான் வருது. ஸோ இப்போ எனி நம்பர் நீங்க இப்போ 2 சூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2 இஸ் ஈவன் நம்பர். இதோட சக்சஸர் வந்து ஒரு ஆட் நம்பர். ஆனா ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஈவன் தான். ஈவன் இது எல்லாமே ஈவன் தான். ஸோ இப்போ இதுல என்ன அப்சர்வ் பண்ணணும்னா நீங்க அப்சர்வேஷன் என்னன்னா if you choose any number, if you pick any number, pick any number, it will either be odd or even. It will either be odd or even. Either be odd or even. Odd or even. So, but its successor will if it is odd, its successor will be even. If it is odd, its successor will be even. Successor will be even. இதில் நான் கொடுத்த எக்ஸாம்பிள்லேயே அது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 2ன்னு சூஸ் பண்ணா 3 தான் சக்சஸர். இல்ல சப்போஸ் நான் என்ன சொல்றேன், if it is oddனா இப்போ 3ன்னு சூஸ் பண்ணா சக்சஸர் வந்து 4ன்னு வருது. இப்போ லெட்ஸ் சே 5ன்னு சூஸ் பண்ணா சக்சஸர் 6ன்னு வருது. ஸோ இந்த ஆட் ஈவன் பேர் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். இப்போ ஈவன் சூஸ் பண்ணீங்கன்னா இஃப் யூ சூஸ் ஈவன் சக்சஸர் வந்து ஆடுன்னு வரும். சக்சஸர் வில் பி ஆட். ஆடை சூஸ் பண்ணா சக்சஸர் வில் பி ஈவன். பட் ப்ராடக்ட்னு எடுத்துக்கிட்டா ஒரு ஆட் நம்பர் ஈவன் நம்பர் மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும்னா, if you take its product odd into even will always give even number. இது நீங்க நிறைய எக்ஸாம்பிள் வச்சு நீங்க ப்ரூவ் பண்ணிடலாம். சும்மா இது ப்ரூஃப் கிடையாது, இது ஒரு ஃபார்மல் ப்ரூஃப் கிடையாது. ஆனா எக்ஸாம்பிள் வச்சு நீங்க எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஈவன் நம்பர் தான். ஏன்னா ப்ராடக்ட் ஆஃப் ஆட் நம்பர் அண்ட் ஈவன் நம்பர் என்னன்னு கேட்கறான் பேசிக்கா. இந்த கொஸ்டின் நீங்க இப்படி ரீஃப்ரேம் பண்ணலாம். ஆட் நம்பர் இன்டூ ஈவன் நம்பர் என்ன வரும்னு கேட்கறான். ஈவன் நம்பர் தான் எப்போதும் வரும். ஈவன் நம்பர் இன்ட்டு ஈவன் நம்பர்னாலும் ஈவன் நம்பர் தான் ஆகுது. ஆட் இன்ட்டு ஆட் மட்டும்தான் ஆட் நம்பர் வரும். அதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆட் இன்ட்டு ஆட் மட்டும்தான் ஆட் நம்பர் வரும். ஈவன் ஒன்று கொடுத்துட்டாலே ஒரு ஈவன் நம்பர் இருந்தாலே ப்ராடக்ட் வந்து ஈவன் நம்பர் வந்துடும். ஈவன் இன்ட்டு ஈவன்னாலும் ஈவன் தான் வரும்.
ஈவன் நம்பர் தான் வரும். ஈவன் நம்பர். ஸோ இதை ஞாபகம் வச்சுட்டா போதும். இந்த பாயிண்ட் அப்புறம் கிரீன்ல மார்க் பண்ணுறேன். இது அப்புறம் இது 3 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். அவ்வளோதான். ஸோ 8th கொஸ்டின் போகலாம். 8th கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா ஹோல் நம்பர் தட் டஸ் நாட் ஹாவ் அ ப்ரெடிசிசர். ஹோல் நம்பர் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட்னா ப்ரெடிசிசர் இருக்கு. ஸோ ஹோல் நம்பர்ஸ் என்னலாம் 0 1 2 3 1 2 அப்படியே போயிட்டே இருக்கும். நான் எழுத ஸ்பேஸ் இல்லை. ஸோ 0க்கு தான் ப்ரெடிசிசர் கிடையாது. அதுக்கு முந்தின ஒரு நம்பர் கிடையாது. செட்டில் இன்க்ளூட் ஆகலாம். ஸோ 0 தான் ஆன்சர். ஸோ ப்ரெடிசிசர்னா அதுக்கு முந்தின ஒரு நம்பர் இருக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு நம்பர் இருக்கணும். அந்த நம்பர் இல்லை 0க்கு. ஸோ 0 தான். இது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ 9th கொஸ்டின் போகலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன்ஸ் இஸ் நாட் 0 அப்படின்னு கேட்டிருக்கான். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கான். 0 + 0 0 தான். 2/0 அன்டிஃபைன்டு. அன்டிஃபைன்டு இது ஏற்கனவே தெரியும். நான் ரூல்ஸ் சொல்லியிருந்தேன். 0/2 0 தான். ஸோ இதுவும் 0 தான். 0 × 0வும் இது இன்டெர்மினேட். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து இதான் நினைக்கிறேன். சி ஆப்ஷன் தான் ஆன்சர். பட் இதுவும் வரலாம். அது ஸ்கூல்ல கேட்டுக்கோங்க. 0 × 0 ஆக்சுவலாக உங்க ஸ்கூல்ல 0 ஜென்ரலா 0 தான் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா ஆனா 12th ஸ்டாண்டர்ட் கால்குலஸ்ல அது இன்டெர்மினேட் தான் சொல்லுவாங்க. 0 × 0வும் கண்டுபிடிக்க முடியாது. அது 0 கிடையாது ஆக்சுவலா. பட் ஸ்கூல் டெஃபினேஷன்ஸ் படி சி தான் கரெக்டான ஆப்ஷன். இது அன்டிஃபைன்டு. இதை பத்தி பெருசா எதுவும் கொடுக்கல சிலபஸ்ல. ஸோ சிஏ மார்க் பண்ணிருங்க சேஃபர் சைடில். ஸோ லாஸ்ட் கொஸ்டின் போகலாம். கொஞ்சம் ஸ்பேஸ் கிளியர் பண்ணிங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ட்ரூன்னு கேட்டிருந்தான். ஸோ 4237 + 5498 + 3439 வேற மாதிரி கிளப் பண்ணிருக்கான். ஃபர்ஸ்ட் 2 நம்பர் ஃபர்ஸ்ட் இதுல கிளப் பண்ணிட்டு அப்புறம் இதுல லாஸ்ட் 2 நம்பர் கிளப் பண்ணிருக்கலாம். ஆனா அதே அடிஷன் தான் ஓவரால். ஸோ இது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. இதை அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. When several numbers are added in different orders, the result remains the same. அந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்த்துருக்கோம் இந்த ரூலை. ஸோ அடுத்த ரூல் என்ன கொடுத்துருக்கோம்? அடுத்த ஆப்ஷன் 4237 × 5498 × 3439 4237 × 5498 × 3439 இதுவும் வேற மாதிரி கிளப் பண்ணிருக்கோம். இதுவும் அசோசியேட்டிவ் தான். இதுவும் அசோசியேட்டிவ். இது என்ன கொடுத்துருக்கான்? சி ஆப்ஷன்ல 4237 + 5498 × 3439 இது ஒரு பிராக்கெட் பண்ணுவீங்க. இஸ் 4237 + 5498 × 3439. இது கரெக்டா யோசிங்களேன். இது வந்து என்ன கொடுத்துருக்கான்? இப்படி கொடுத்துருக்கானு. இந்த ஆப்ஷன்ல சி ஆப்ஷன்ல நீங்க கரெக்டா அப்சர்வ் பண்ணீங்கன்னா இந்த ரூல் வந்து இந்த இப்படி ஒரு ரூலே கிடையாது. ஆக்சுவலா என்னன்னா மல்டிபிளிகேஷன் தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். இங்க மல்டிபிளிகேஷன் இது பிட்மாஸ் ரூல்னு ஒன்று ஃபாலோ பண்ணணும். இது பிட்மாஸ் ரூல். ஹி டஸ் நாட் பிட்மாஸ் ரூல் இஸ் நாட் ஃபாலோட் ஹியர். பிட்மாஸ் ரூல்னு ஒன்று இருக்கு. நான் ஏற்கனவே பழைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். பிட்மாஸ் ரூல் இஸ் நாட் பீங் ஃபாலோட். இட்ஸ் நாட் ஃபாலோட். ரூலை மீறாங்க இதுல. ஃபர்ஸ்ட் மல்டிபிளிகேஷன் தான் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அடிஷன்லாம் பண்ணணும். ஸோ இதை ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு இந்த பிராக்கெட்ல இருக்கிறத ஃபர்ஸ்ட் பண்ணணும். அப்புறம் தான் அடிஷன் பண்ணணும். ஆனா இதுல என்ன பண்ணிருக்கோம்? அதை அப்படியே மாத்தினா இஸ் ஈக்குவல் டு 4237 + 5498 × 3439 கொடுத்துருக்கோம். இது தப்பு. ஸோ சி ஆப்ஷன் தப்பு. ஸோ பிட்மாஸ் ரூல் இஸ் நாட் ஃபாலோட் ஹியர். இட்ஸ் நாட் ஃபாலோட் ஹியர். ஸோ அதனால தான் சி ஆப்ஷன் தப்பு. லாஸ்ட் ஆப்ஷனையும் பார்த்துடலாம். 4237 × 5498 + 3439 4237 × 5498 + 4237 × 3439 இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன். ஸோ பேசிக்கா அதை 4237 டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன். ஸோ அவ்வளோதான். 10 கொஸ்டின் முடிச்சிட்டோம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 1.6 பார்க்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.